இன்னைக்கு ஷீலு கிச்சனில் இருந்து இன்னைக்கு சேமியா வச்சு ஒரு அல்வா பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டாங்க. அதனால நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டு. எனக்கு எல்லா பேருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பூராமே மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். நான் இப்போ அல்வா பண்ணுறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக ஸ்பெஷலாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சேமியாவை நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நம்ம சேமியாவை கருகக்கூடாது, கோல்டன் கலராக வந்தால் போதும். வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வறுத்துட்டேன். நல்லா இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாதாம் பருப்பு சேர்க்குறேன். சேர்த்து இது லேசாக சூடு பண்ணினா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போதும். முந்திரி பருப்பு அதேமாரி ஒரு 15 எடுத்துருக்கேன், முழு முந்திரி பருப்பு. அதையும் லேசாக நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நான் வறுத்துட்டேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு ரெண்டுமே. இப்போ நான் இதையும் இந்த தட்டுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான். நம்ம இதை நல்லா ஆறணுன்னா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் வந்து நான் வந்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா பொடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அல்வா செய்யலாம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஆறிடுச்சு எல்லாமே. எல்லாருமே இதில் போட்டுட்டு நான் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். சேமியா வந்து ரொம்ப பவுடர் ஆகாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். சேமியா பொடிச்சா அந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இப்போ நான் வந்து பொடிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு தான் பொடியும். இதுக்கு மேலெல்லாம் சேமியா வந்து மாவு மாதிரியெல்லாம் பொடியாது, ரவை பதமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அல்வா பண்ணுறதை பார்க்கலாம். நான் சேமியா எடுத்த பவுலுக்கு வந்து 2 பவுல் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. நம்ம வந்து இந்த பொடி பண்ணினதா பாலில் சேர்த்துடலாம். கொதிக்கிற பாலில் சேமியாவை இது நல்லா கிண்டிடணும், கட்டி இல்லாமல். இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை 1 பவுல் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 பவுல் சேமியாவுக்கு 1 பவுல் நாட்டு சக்கரை. இது நல்லா கிண்டிடுவோம். இப்போ நம்ம நல்லா இலக்கம் கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பக்குவத்தில் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிடணும். அல்வா ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா வெளியே வரணும் கிண்டுறதுல. இந்த பாருங்க, நல்லா கிண்டி உருண்டு வரணும் நமக்கு. பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் நெய்யெல்லாம் ஊற்றி நல்ல பக்குவமாக வந்துருச்சு அல்வா. இப்போ நான் நல்லா கிண்டி எடுத்துடுறேன். வெளியே வந்துருச்சு, நெய் ஃபுல்லாக வெளியே ஏறுது. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சேமியாவில் அல்வா. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பாக கொஞ்சம் நெய்யில் வறுத்து இதில் போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா முந்திரி பருப்பை நான் இங்கே பாருங்கள் கோல்டன் கலராக வறுத்துருக்கேன். இப்போ அதில் சேர்த்துட்றேன். அல்வாவில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா நல்லா உருண்டு திரண்டு அல்வா எப்படி வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். சட்டியில் எந்த இதுவுமே ஒட்டாமல் இப்படி வரணும் பாருங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் நான். இப்போ நான் வந்து அல்வா நல்லா கிண்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இங்கே பாருங்கள் எப்படி விழுகுது பார்த்தீங்களா? சும்மா அப்படி சூப்பராக இருக்கும் அல்வா. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். என்னோடய 1000 சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து நேரம் கொடுக்க முடியாது.
நான் வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எனக்கு இத்தனை நாள் நீ எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து என் டிஷ்ஷெல்லாம் பார்த்து எனக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு லைக்கி தான் எனக்கு ரொம்ப கம்மியாக விழுகுது. உங்கள் மனசார எனக்கு வந்து நல்லா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.